கவர்னருடைய கோரிக்கைகளை முதலில் வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லும் பொழுதும் சரி, அதில் முதலமைச்சர் உறுதியாக நின்று பேரவைத் தலைவர்களும் உறுதியாக பேசி எங்களுடைய கருத்துக்களை கவர்னரிடம் உறுதியாக கூறி பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையில் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இன்றைக்கு 3-4 வருடங்களாக கவர்னரோட சண்டை போட்டு வெளிநடப்பு பண்ணுறது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் புதிய தலைமையின் எங்களுடைய முதலமைச்சருடைய மெசேஜ். நாங்கள் எப்பொழுதும் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது கவர்னராக இருந்தாலும் சரி, டெல்லியோட தலைமையிலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாநில உரிமையை ஸ்டேட் அட்டானமின்னு சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை பதிவு செய்து 4 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதில்லை. அதே கவர்னரை தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாட வச்சு நிற்க வச்சு மரியாதை கொடுத்து தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டியது இந்த அவையில். அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் தான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இதில் நம்ம கிட்ட எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுங்களை நம்முடைய சகோதரர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம். அதில் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உயிரை விட உறுதியாக நாங்கள் இருப்போங்கிறதை பதிவு பண்ணிக்கிறோம்.